இந்த பேக்கு நானே காரில் கொண்டு வந்து விட்றேன்னு சொன்னேன் ஏதாவது கேட்குறியா? ஓ, மறக்காமல் ஊருக்கு போயிட்டு ஃபோன் பண்ணு, சரியா? சரி சரி, நான் ஊருக்கு போனதும் குடிச்சிட்டு ஆட்டம் போடாதீங்க. ஆ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ பார்த்து பத்திரமா போ. வா, போயிட்டாயா? ஹலோ, என்னம்மா ஏதாவது பொருளை விட்டுட்டு போயிட்டியா? நான் வந்து எடுத்து தரணுமா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்பதான் கதவை க்ளோஸ் பண்ணிட்டு வந்து நின்றுட்டு இருக்கேன். ஓ, கதவை க்ளோஸ் பண்ண மாதிரி அப்படி என்னையும் க்ளோஸ் பண்ணிருவீங்க அதானே? அப்படிலாம் இல்லம்மா, உன்னை போய் க்ளோஸ் பண்ண முடியுமா? என்னம்மா பேசுற நீ? என்னது? அதாவது உன்னை போய் க்ளோஸ் பண்ணுவனாமா அப்படி சொல்ல வந்தேன். நடிக்காத. ஒரு வாரத்துல வீட்டுக்கு வந்துருவேன். வந்த அப்புறம் உன்னை வச்சுக்கிறேன். நீ ஒன்னும் பதறப்படாதம்மா, நீ பஸ் ஏறிட்டு பொறுமையா போன் பண்ணு, சரியா? என்ன இவ இப்பதான் போனா, அதுக்குள்ள போன் போட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டால. சரி, முதல்ல தண்ணியை போடுவோம். முடியலடா சாமி. ஹலோ. ஆமா, இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ, நான் போய் 2 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள தண்ணி போட ஆரம்பிச்சிட்டேன். பைத்தியமே, வெறும் தண்ணிய குடிச்சுக்கிட்டு இருந்தேன்டி. அட பாவி, ராவாவா அடிச்சுக்கிட்டு இருக்கிற? உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையடி. அப்படின்னா நீங்க என்ன மரமண்டன்னு சொல்றீங்க? இப்போ உனக்கு என்ன வேணும்? புரியுது. இப்போ உங்களுக்கு என்கிட்ட பேசுறதே சலிப்பா இருக்குல்ல? ஓ அப்பா, முடியலடி. டேய் பதில் சொல்றா. வாயில என்னடா வச்சிருக்க? மங்குஸ் மண்டை. டேய், நான் இங்க கோவத்துல கத்திட்டு இருக்கேன், வாயில என்னடா வச்சிருக்க? பதில் சொல்றா. தண்ணி தாண்டி குடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னது? மறுபடியும் தண்ணி அடிச்சிட்டு இருக்கியா? நிஜமாவே தண்ணி தாண்டி குடிச்சிட்டு இருக்கிறேன். நான் ஒருத்தங்க பைத்திய மாதிரி புலம்பிட்டு இருக்கேன், நீ ஜாலியா அங்க தண்ணி அடிச்சிட்டு இருக்க, அப்படிதானே? ஏய், உண்மையிலே தண்ணி தாண்டி அடிக்க போறேன். குறுக்க வந்தா ஒன்னே அடிப்பண்டி. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிடி, போடி. அவ்வளவு தூரம் வந்துருச்சுல, நான் ஊருக்கே போகல. இப்ப நான் வீட்டுக்கு வந்து உங்களை வச்சுக்கிறேன், பாருங்க. வாடி பாத்துக்கலாம், நானும் பாத்துக்கிறேன். வாடி. அடி பாவி, வாசல்ல இருந்துகிட்டே தான் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கியா? இதோ வரேன்டி நானு. அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே.